Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வால்யூம் இன் ஃபேஸ் ஸ்பேஸ். ஸோ ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஒரு ஸ்மால் எலமெண்ட்டுக்கு நம்ம வால்யூம் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இந்த டயக்ராம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதில் 3 ஆக்சிஸ் இருக்குது, px, py, pz. we know நமக்கு வால்யூம் என்னன்னு தெரியும். d tau equal to dx, dy, dz and dpx, dpy and dpz. So இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மொமெண்டம் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால் பொசிஷன் கோஆர்டினேட். இது மொமெண்டம் ஸ்பேஸு, இது பொசிஷன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மொமெண்டம் ஸ்பேஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொசிஷன் ஸ்பேஸுக்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதனால px, py, pz 3 axis perpendicular to each other. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு ஸ்மால் எலிமெண்ட் மொமெண்டம் ஸ்பேஸ் மட்டும் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இப்போ அந்த ஸ்மால் எலிமெண்ட் இஸ் லையிங் பிட்வீன் த ரீஜியன். எந்த ரீஜன்ல இருக்கு அப்படின்னா P2, P and P plus dP. The region lying between P and P plus dP. Similarly, theta and theta plus d theta. Similarly, phi and phi plus d5. இந்த ரேஞ்சில் அந்த ஸ்மால் எலிமெண்ட் லை ஆயிருக்கு, லைங் பிட்வீன் தீஸ் பவுண்டரிஸ். ஓகே, ஸோ நம்ம ஆக்சுவலாக கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் எடுப்போம். இங்கே நான் என்ன பண்ணுறேன், r, theta, phi போலார் கோஆர்டினேட் எடுக்க இன்ஸ்டெட் ஆஃப் லென்த் r இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா பின்னு சொல்லிட்டு ஒரு மேக்னிடியூட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த எலிமெண்ட் வந்து பிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு பின்னு சொல்லி இருக்கு. அதுல ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட் டிபின்னு எடுத்திருக்கிறேன். ஸோ அப்போ இந்த ஸ்மால் எலிமெண்டோட ஒரு சைடு வந்து டிபி. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்மால் எலிமெண்ட்டுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும், ஃபார்முலா எல்பிஹெச் வேணும். லென்த் வேணும், பிரெத் வேணும், ஹைட் இல்லாட்டா திக்னஸ் அப்படி சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ இது கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு ஒரு சைடு கிடைச்சிருக்கு, ரெண்டாவது சைடு வேணும், தென் திக்னஸோ ஹைட்டோ வேணும். ஓகே, ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ எனக்கு இந்த சைடு இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன தெரியும், பின்னு தெரியும். சரியா, இட் மேக்ஸ் an angle with theta. சரியா, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஆக்சிஸுக்கும் இடையில இவ்வளோ தூரம் கிடைக்கிற ஆங்கிள் தீட்டா. தென் ஸ்மால் இன்க்ரிமெண்ட் டி தீட்டா. எப்படி இந்த ஸ்மால் லென்த் டிபி சொல்றோமோ அதே மாதிரி ஆங்கிள் ஒரு ஸ்மால் ஆங்கிள் டி தீட்டா. ஓகே, சரி, அப்போ நமக்கு இது பின்னு தெரியும், இது என்னன்னு தெரியாது, இதுவும் என்னன்னு தெரியாது. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். பித்தாகரஸ் தியரத்துப்படி நம்ம என்ன செய்வோம், ஹைபாட்டனியஸ் இஸ் ஈக்குவல் டு opposite side by adjacent side கண்டுபிடிப்போம். இல்லட்டா sin theta is equal to opposite side by hypotenuse. இல்லட்டா cos theta is equal to adjacent side by hypotenuse. So இப்போ இன்னொரு ஃபார்முலா இருக்கு, tan theta, sin by cos tan சொல்லலாமா? So அது மாதிரி tan theta is equal to sin theta by adjacent. So opposite side by adjacent side. So இப்போ இதை கால்குலேட் பண்றதுக்கு so tan theta equal to opposite side எது, இந்த ஆங்கிளுக்கு opposite side. So opposite side இந்த இருக்கு, இது d theta, இது right angle triangle. அதனால தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஆங்கிளுக்கு opposite side நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். தென் adjacent side எது, இந்த அதுக்கு adjacent side p. ஸோ p tan theta. ஓகே, ஸோ இப்போ tan theta d theta, ஏன்னா இந்த ஆங்கிள் தானே வச்சு செய்யணும். ஸோ tan theta d theta. இப்போ நமக்கு ஆப்போசிட் சைடு என்னன்னு தெரியாது. ஸோ ஆப்போசிட் சைட் ஈக்குவல் டு p into tan theta. if theta is very small, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், tan theta becomes theta ஆயிருமா. ஸோ p d theta வச்சிருக்கிறோம். ஓகே தானே. ஸோ அப்போ நமக்கு இந்த சைடு தெரிஞ்சிருச்சு. வந்து பிங்கிற லென்த் அதுல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா டிபி. அதே மாதிரி இட் மேக்ஸ் an angle theta with this length. ஸோ அப்போ இது வந்து இதுல இருந்து நம்ம ஒரு ஆங்கிள் இன்க்ரிமெண்ட் பண்றோம் டி தீட்டா. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு ரெண்டு சைடு கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் ஒரு சைடு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுதா, tan theta is equal to opposite side by adjacent side. ஆப்போசிட் சைடு நமக்கு தெரியாது, தென் adjacent side is வேல்யூ பின்னு வச்சிருக்கிறோம். ஸோ அப்போ இதுல இருந்து p tan theta d theta that is equal to opposite side. if theta is very small, அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
tan cancel பண்ணுவோம். So p d theta. So opposite side கிடைச்சிருச்சு. Two sides கிடைச்சிருச்சு. இன்னும் one more side நமக்கு வேணும். So அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யறோம்னா இதுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரையறோம். So சப்போஸ் இப்படி இருந்தது இதோட ஆங்கிள் 90 இதா இருந்ததுன்னா இந்த resolved into two components. ஒன்னு வந்து sin theta vertical component, இன்னொன்னு horizontal component சொல்லுவோம். So சப்போஸ் இதோட வேல்யூ p இருந்ததுன்னா p sin theta p cos theta. So similarly நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம அதுக்கு parallel இங்க ஒரு vertical component. Actually இது 2 dimensionல இருக்கு. அதனால உங்களுக்கு இப்படி தெரியுது. பட் ரெண்டுமே எப்படி தான் இருக்கும்? perpendicular-ஆ தான் இருக்கும். சரிதானா? சோ நீங்க இந்த டயகிராமை இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இந்த லைனும் இதுவும் இத நீங்க இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா perpendicular-ஆ தெரியும். சோ p sin theta ஒரு காம்போனன்ட் உங்களுக்கு இந்த சைடு p sin theta கிடைச்சிரும். இப்போ எதுக்காக நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம்னா நமக்கு என்ன செய்யணும்? இந்த லெந்த் தெரியணும். அப்படினா நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ இப்போ என்ன பண்றேன்னா இதுக்கும் மேக் பண்ற ஆங்கிள் 5. சோ p ஒன்னு தெரியும், இன்னொரு θ தெரியும், அடுத்த பாராமீட்டர் 5. சோ p sin 5 இது. ஓகே, it makes an angle d. So இதுல ஒரு small increment d5. Already we told என்ன பண்ணிருக்கோம்? p and p plus dp, theta and d plus இதுல தான் அந்த சின்ன எலிமெண்ட் லையா இருக்குன்னு சொல்லிருக்கோம். ஓகே, சோ p sin pi இது d5. இப்போ நமக்கு இது என்ன இந்த சைடு தெரியும், இது என்ன நமக்கு என்ன தெரியாது, இந்த சைடு தெரியாது. ஓகே தானா? சோ அப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதே ஃபார்முலா தான், opposite side by adjacent side tan theta. So இப்போ ஆங்கிளுக்கு opposite side. So கண்டுபிடிக்க போறோம். இந்த இடம் சரிதானா? இந்த இடம் என்னன்னு நமக்கு தெரியணும். This value equal to this value. நீங்க டயகிராம் போடும்போது கவனமா இருக்கணும். இதுவும் ஆக்சுவலா இதுவும் இந்த இதுவும் சேமா இருக்கணும். டயகிராமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, சோ அப்ப இந்த வேல்யூ தெரியணும்னா இத வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஓகே. அதனால தான் இங்க ஒரு டிரா பண்ணி வச்சிருக்கோம். சரிதானா? ஓகே, then tan theta is equal to opposite side by adjacent side. so opposite side நமக்கு வேணும். so கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா போட இந்த சைடு கண்டுபிடிக்கணும். so opposite side நமக்கு வேணும். so அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஒரு p sin 5 தெரியும். so tan d5. so p sin c5 sorry ஏனா நம்ம இது வந்து தீட்டானே தான் வச்சுக்க போறோம். ஏன் தெரியுமா? இதுக்கு horizontal vertical component. அப்போ அந்த vertical component p sin theta தான் போடுவோம். இதுக்கு தான vertical, அதனால theta தான் போடுவோம், sin போட கூடாது. ஓகே, sin theta. சோ இது ஓகே, இது d5. இந்த 5 ல இருந்து small increment d5. பட் இது வந்து என்னது? நம்ம இந்த pங்கிறதுக்கு resolved into two components, vertical component and horizontal component. சோ அத நம்ம மாத்த கூடாது, தீட்டாவை மாத்த கூடாது. சோ p sin theta. சோ இது நமக்கு என்ன? p sin theta ஒரு பக்கம் கிடைச்சிருச்சு. அப்புறம் நம்ம இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? ஆப்போசிட் சைடு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு equal to tan 5 into p sin theta. ஓகே, so p sin theta d5 equal to அதே மாதிரி small angle இருந்துச்சுன்னா நம்ம we may omit tan. so for small angle only. okay, ஏனா இது d5 small incremental தானே, அதனால அப்படி பண்றோம். so p sin theta d5 equal to opposite side. அப்ப இந்த பக்கமும் கிடைச்சிருச்சு. அப்ப நமக்கு வால்யூம் எப்படி தெரியும்? so volume of the element is எப்படி எழுதலாம்? d tau p in polar coordinates r theta 5 க்கு பதிலா நம்ம இங்க என்ன வச்சிருக்கோம்? p theta 5 னு வச்சிருக்கோம். so d5 is equal to ஒன்னு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? length ஒரு சைடு dp கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, அதுக்கு முன்னாடி இப்படி எழுதிக்கலாமா? dpx dpy and dpz. மொமெண்டம் மட்டும் இப்ப சொல்றோம். சரிதானா? நமக்கு வால்யூம் எப்படி தெரியும்? இப்படி எழுதுவோம், dx dy dz dpx dpy and dpz இப்படி எழுதுவோம். சரிதானா? பட் நம்ம இப்போ மொமெண்டம் ஸ்பேஸ்க்கு மட்டும் கண்டுபிடிக்கிறோம். சோ dpx நம்ம என்ன வச்சிருக்கோம்? dp னு வச்சிருக்கோம். dpy இன்னொரு சைடு லெந்த் நம்ம என்ன வச்சிருக்கோம்? lbh க்கு பதிலா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? x க்கு பதிலா dp ஒரு சைடு, இன்னொரு சைடு p d theta and z இப்போ கண்டுபிடிச்சோம்ல p sin theta d5.
Okay, so p square sin theta d theta d phi. Okay, sin theta d theta d phi. Okay, இது ஒரு வால்யூம்க்கு ஸ்பேஸ்க்கு மொமெண்டம் ஸ்பேஸ்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம். Then similarly இத வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாமா? So del t dou p is equal to p square dp because நமக்கு என்ன இருக்கு? ரெண்டு இன்டகிரேட்டிங் எலிமெண்ட் இருக்கு. So அப்ப நம்ம என்ன பண்ணனும்? இன்டகிரேட் பண்ண போறோம். 0 to pi sin theta, similarly 0 to 2 pi d phi. நமக்கு இன்டகிரேட்டிங் எலிமெண்ட் என்ன இருக்கு? d தீட்டாவும் d phiயும் தான் இருக்கு. அதனால இத நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கான்ஸ்டன்ட்னு வெளியே எடுத்தாச்சு. சரிதானா? ஓகே. ஓகே. சரி. சோ இப்போ ஏன் இப்போ லிமிட் 0 to pi போட்டுருக்கோம்? இங்க பாருங்க தீட்டாவோட லிமிட் 0 to pi. ஏன் போட்டுருக்கோம்? இப்போ இந்த தீட்டா இங்க இருந்து எது வரைக்கும் தான் வர முடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி? இது வரைக்கும் தான் வர முடியும். அப்ப அதனால தான் 0 to 180 டிகிரி. அதனால நான் 0 to pi போட்டுருக்கேன். ஓகே. புரிஞ்சுதா? எப்படி லிமிட் அப்ளை பண்றோம்ட்டு? இந்த தீட்டாவை இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடி கொண்டு வந்து இங்க வந்து 90, அப்புறம் திருப்பி நீங்க கரெக்டா இதுக்கு நேரா கொண்டு வரோம். சரியா? இப்படி கொண்டு வந்தீங்கன்னா 0 to 90, சாரி 0 to 180, அதனால 0 to pi. So theta ranges from 0 to pi. Similarly இந்த phi எங்க இருக்கு? இதுக்கும் இங்க போயிருச்சு. அப்ப இது full rotation கொடுக்கலாமா? அப்போ அது எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் நம்ம மூவ் பண்ண முடியும்னா 0 to 360 டிகிரி. அதனால அத 0 to 2 pi னு கொடுத்தாச்சு. So இப்போ நம்ம என்ன பண்ணனும்? இன்டகிரேட் பண்ணனும். So p square dp then sin theta பண்ணீங்கன்னா என்ன வரும்? minus cos theta integral பண்ணீங்கன்னா minus cos theta. So 0 to pi limit upper limit lower limit into phi பண்ணீங்கன்னா phi d phi பண்ணீங்கன்னா phi 0 to 2 pi. So substitute பண்ணுங்க. So substitute பண்ணா delta tau p is equal to momentum spaceலங்கறனால நம்ம அப்படி போட்டுருக்கோம். p square dp மொத upper limit minus cos pi ஓட வேல்யூ என்னது? -1. அப்புறம் lower limit apply பண்றோம். So minus of cos 0 1. Okay. So அப்ப இது என்ன வந்துரும்? minus of okay. இந்த மைனஸ் வெளியில எடுத்துக்கோமா? சரி, மைனஸ் வந்து ரெண்டுத்துக்குமே காமன் தான். ஓகே தானா? இந்த மைனஸ் வெளியில எடுத்தாச்சு. cos pi ஓட cos தீட்டாக்கு பதிலா cos pi ஓட வேல்யூ -1. then lower limit அப்ளை பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் சைன், மைனஸ் cos 0 ஓட வேல்யூ 1. அப்ப இது என்னது? -1 -2 ஆயிரும். சோ இந்த -2 வெளிய வரும்போது என்ன ஆயிரும்? +2 னு ஆயிரும். ஓகே. இன்டு 5 பண்ணும்போது 2 pi. upper limit மட்டும் பண்ணுவோம், lower limit பண்ணும்போது 0 ஆயிரும். so 2 pi. so இது இங்க ஒரு மைனஸ், இது பிளஸ் ஆயிருமா? so அப்ப என்ன ஆயிரும்? 4 pi p square dp is the volume of the momentum space alone. அந்த small element ஓட volume in momentum space alone. okay. then இதுல இருந்து this is equivalent to இந்த ஃபார்முலா பார்த்தோம்னா என்ன ஞாபகம் வருது? ஸ்பெரிக்கலோட வால்யூம் மாதிரி வருது. இது நம்ம மொமெண்டம் ஸ்பேஸ்க்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம என்ன விட்டுருக்கோம்? ஒரு பொசிஷன் கோஆர்டினேட், பொசிஷன் ஸ்பேஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இது கூட del tau is ஜெனரலா போடுறோம். அதாவது டோட்டல் வால்யூம்னு வச்சுக்கலாம். ஓகே. 4 pi p square dp into dx dy dz. we know dx normal volume, Cartesian coordinate ல கண்டுபிடிக்கிறோம். so 4 pi p square dp